அனைவருக்கும் வணக்கம். லிப்ரியாஃபிஸ் இம்ப்ரெஸ்ல தயாரிக்கப்பட்ட ஒரு விளக்க காட்சியை எப்படி மற்றவங்களுக்கு பிரசன்டேஷன் பண்ணுறதுக்கு ஸ்லைட் ஷோ அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்துறதுங்கிறத பற்றி இந்த காணொலியில் காண இருக்கிறோம். வாருங்கள் போகலாம். முதலில் இந்த லிப்ரியாஃபிஸ் இம்ப்ரெஸ்ல தயாரிக்கப்பட்ட இந்த பிரசன்டேஷன் நீங்கள் பார்க்கலாம். இதில் மெனு பார், இந்த ஃபைல் எடிட்னு இருக்கக்கூடிய மெனு பாரில் ஸ்லைட் ஷோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணுறோம். அதில் நமக்கு பாருங்கள் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்லைடுன்னு இருக்கும். அதாவது இந்த விளக்க காட்சியில் மொத்தம் பார்த்திங்கன்னா 4 ஸ்லைடு இருக்கும். இதில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஸ்லைடு வந்து அழுத்தணும்னா F5 அப்படிங்கிறத அழுத்தினாலும் நேரடியாக அது ஸ்லைட் ஷோ ஒர்க் ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஸ்லைடுன்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா முதல் ஸ்லைட்லேருந்து இந்த ப்ரெசன்டேஷன் ஒர்க் ஆகுதை பார்க்கலாம். இப்போ எஸ்கேப் அழுத்திக்கிறேன். இப்போ இந்த ஸ்லைட் ஷோவில் ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் கரண்ட் ஸ்லைடு. இப்போ நான் வந்து 3வது ஸ்லைடில் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்லைட் ஷோ போகிறேன். ஸ்டார்ட் ஃப்ரம் கரண்ட் ஸ்லைடு அல்லது ஷிஃப்ட் அழுத்தி F5 அழுத்தினாலும், ஷிஃப்ட் கீ அழுத்திக்கிட்டு F5 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கீ அழுத்தினாலும் இதே தான் நடக்கும். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் கரண்ட் ஸ்லைடுங்கிறத கிளிக் பண்ணால் நம்ம இப்போ 3வது ஸ்லைடில் இருக்கோம் இல்லையா, 3வது ஸ்லைட்லேருந்து இது ஒர்க் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ரைட், இப்போ நான் எஸ்கேப் அழுத்திக்கிறேன். அடுத்த ஸ்லைட் ஷோ ஆப்ஷனில் வேறு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லைட் ஷோ ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறேன். இங்கே ரிகர்ஸ் டைமிங்ஸ்னு ஒன்று இருக்கும், கஸ்டம் ஸ்லைட் ஷோ அப்படின்னு இருக்கும். ஸோ ரிகர்ஸ் டைமிங்ஸுங்கிறத கிளிக் பண்ணால் நாம் இந்த ஸ்லைடுக்கு எவ்வளோ நாள், உதாரணத்துக்கு இந்த முப்பரிமாண வடிவங்களை பற்றின விளக்கம், இது ஒரு கனசேவகம், இது ஒரு கூம்பு, இது ஒரு அரைக்கோளம் அப்படின்னு நான் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பேசுவதற்கான டைம் எவ்வளோ தேவைங்கிறது இங்கே கீழே பாருங்கள் டைமராக ஓடிட்டுருக்கோம். ஸோ இந்த ஸ்லைடு எத்தனை நிமிஷம் நான் பேசுவதற்கோ அல்லது ப்ரெசென்ட் பண்ணுவதற்கோ அல்லது நான் இதில் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ் இங்கே ப்ளே ஆகிறதுக்கோ எவ்வளோ டைம் வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே ரிகர்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஆரோவை கிளிக் பண்ணால் அடுத்த ஸ்லைடுக்கான டைமிங் ஸ்டார்ட் ஆகிடும். இப்படி ஒவ்வொரு ஸ்லைடும் இந்த ஸ்க்ரீனில் எத்தனை கால அளவு அப்படிங்கிறத இங்கே நம்ம ரிகர்ஸ் பண்ணி நாம் என்ன பண்ணிக்கலாம், இப்போ நம்ம முடிச்சுக்கிறோம். இப்போ என்ன ஆகிடும், இப்போ அந்த டைமிங் ஆனது இந்த ஸ்லைட் ஷோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ரிகர்ஸ் டைமிங்ஸில் ஒவ்வொன்றிலையும் என்னாகும், சேவ் ஆகிக்கும். இது என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா, இந்த ஸ்லைட் ஷோ நம்ம கொடுக்கும் பொழுது அந்தந்த கால அளவில் அந்த ஸ்லைட் ஷோ ஆனது ப்ரெசென்ட் ஆகும். ஸோ ரிகர்ஸ் டைமிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்லைட் ஷோ ஆனது ஒவ்வொரு ஸ்லைடும் எத்தனை கால அளவில் அந்த ப்ரெசன்டேஷனில் தெரியணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணுறோம். அடுத்ததான் நம்ம பார்க்குற கஸ்டம் ஸ்லைட் ஷோ, இதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் எந்தெந்த ஸ்லைட்லாம் நாம் தயாரிச்சிருக்கிறோமோ அதெல்லாம் நம்ம விருப்பப்பட்ட ஸ்லைட்ஸை மட்டும் நாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது மட்டும்தான் நியூ கஸ்டம் ஸ்லைட் ஷோன்னு பேரில் வரும். அதாவது இதுக்கு நீங்கள் வேறு பேர் வேணால் கொடுத்துக்கலாம். இந்த நேமுக்கு பதிலாக நியூ கஸ்டம் ஸ்லைட் ஷோங்கிறதுக்கு பதிலாக புதுசாக எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் நிறைய ஸ்லைடு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, ஆனால் குறிப்பிட்ட செலக்டட் ஸ்லைட்ஸை மட்டும்தான் நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே உள்ள ஸ்லைட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டா இந்த நியூ கஸ்டம் ஸ்லைட் ஷோன்னு சொல்லக்கூடிய புதிய ஸ்லைட் ஷோ ஓப்பன் ஆகும். இப்போ இதை நான் ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். அந்த கஸ்டம் ஸ்லைட் ஷோவை நாம் ஸ்டார்ட் கொடுத்துட்றோம். அப்போ பாருங்கள், நாம் கொடுத்த அந்த 3 ஸ்லைடு மட்டும்தான் இங்கே ப்ரெசென்ட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ரைட், அப்போ ஸ்லைட் ஷோ ஆப்ஷனில் ஸ்லைட் ஷோ செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, நாம் தேர்ந்தெடுத்த எல்லா ஸ்லைடும் இங்கே எந்த ஸ்லைட்லேருந்து இந்த ஸ்லைடுங்கிறத நம்ம நியூ கஸ்டம் ஸ்லைட் ஷோன்னு ஏற்கனவே நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்லைட் ஷோவில் நம்ம இதுமாதிரி நிறைய ஸ்லைட் ஷோ உருவாக்கி வச்சுக்கலாம். நமக்கு தேவையான ப்ரெசன்டேஷனை நிறைய தயாரித்து தேவையான ஸ்லைட்ஸை மட்டும் ப்ரெசென்ட் பண்ணுறது. அது ஃபுல் ஸ்க்ரீனாக ப்ரெசென்ட் பண்ணுமா இல்லை ஒரு விண்டோவில் ப்ரெசென்ட் பண்ணுமா. அடுத்தது லூப் அண்ட் ரிப்பீட் ஆஃப்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தொடர்ச்சியாக, அதாவது இந்த ஸ்லைட் ஷோ ஆனது திரும்ப திரும்ப ஓடும். இப்போ ரீல்ஸ் பார்த்தோம்னா க்ளோஸ் ஆனது திரும்ப திரும்ப ஓடும். அது மாதிரி இந்த லூப் கொடுத்துட்டா இந்த ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு அப்புறம் அது என்ன ஆகிடும், ஓடிக்கிட்டே இருக்கும். ரைட்டுங்களா. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும். எனேபிள் ரிமோட் கண்ட்ரோலுங்கிறத நம்ம ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி கையில் இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வழியாக நமக்கு அது ஒர்க் ஆகிறதையும் பார்த்துக்கலாம். ஓகேவா, இவ்வளோ தான் ஸ்லைட் ஷோ செட்டிங்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்லைட் ஷோ செட்டிங்ஸ் வழியாக ஒரு ஸ்லைட் ஷோ நம்ம அருமையாக தயாரிக்கக்கூடிய ஒரு விளக்க காட்சியை எவ்வாறு வெவ்வேறு ஆப்ஷனில், அதாவது ஃபஸ்ட் ஸ்லைட்லேருந்து ப்ரெசென்ட் பண்ணுறது, கரண்ட் ஸ்லைடு, டைமிங்ஸை ரிகர்ஸ் பண்ணி அதை ஸ்லைட் ஷோவுக்கு எடுத்துக்கிறது, அடுத்தது புதிய ஸ்லைட் ஷோ, அதாவது இங்கே தயாரிக்கிற நிறைய ஸ்லைட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்லைடை மட்டும் செலக்ட் பண்ணி எப்படி உருவாக்குறது, அடுத்தது ஸ்லைட் ஷோ செட்டிங்ஸில் எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். நீங்களும் பயன்படுத்துங்கள். நன்றி,
வணக்கம்.